ஹாய், வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நிலனட்ஸ். டிசம்பர் மந்தோட பெஸ்ட்டு காம்போ, ஒரு பிக் காம்போ நம்ம போட்டு வச்சுருக்கோம். இந்த காம்போவில் உங்களுக்கு எல்லாமே வரும். உங்களுக்கு இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2090 வருது. ஸோ 9 ஐட்டம்ஸ் வரும். இதில் இல்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் எல்லாமே நட்ஸ் வரும். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரேசின்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ். இந்த காம்போ ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த காம்போ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இந்த பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு, அப்புறம் பிளாக் ரேசின்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸு மேஜராக போட மாட்டாங்க. ப்ளஸ் அத்திப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட மாட்டாங்க. நம்ம எல்லாமே கொடுக்குறோம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, நம்ம எல்லாமே இதில் வருது. பிஸ்தா வந்து எல்லாம் சால்ட்டு பிஸ்தா கொடுப்பாங்க. நம்ம வந்து ப்ளைன் பிஸ்தா கொடுக்குறோம். ஸோ என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு ஒன்ஸு கிளியராக நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். எல்லாம் குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா 250 கிராம் எல்லாமே. சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு சீட்ஸு 2 சீட்ஸுமே 200 கிராம்ஸு. டேட்ஸ் வந்து 400 கிராம்ஸ் வரும். வால்நட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வால்நட் கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலாம் ரெகுலரு. இப்போ வந்து ப்ரீமியம் கோல்டு வால்நட் கொடுக்குறோம். யூஸ்வலாக வெளியில் அவுட்லெட்டில் உங்களுக்கு கொடுக்குற வால்நட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு மினிமம் குவாலிட்டியான கொடுப்பாங்க. நான் கொடுக்கறது இது கோல்டு வால்நட். இது நீங்கள் வெறுமனையாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். காம்போ இந்த 7 ஐட்டம்ஸ் தான். என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸு, பிளாக் ரைசின்ஸு, பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு. 7 ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறேன். 9 ஐட்டம்ஸு. ஸோ இதனோட குவான்டிட்டி அண்ட் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். இது 250 கிராம்ஸு. குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா ஒயிட்டாக குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது பிஸ்தாவும் சூப்பராக இருக்கும். 250 கிராம்ஸு. இது 250 கிராம்ஸு. இது வந்து நீங்கள் வெறும் உணவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து கோல்டு போட்டிருக்கு பாருங்கள் இதுலேயே. சரி, நம்ம ப்ரீமியமாக கொடுக்குறோம் இந்த ரேட்டுக்கு. ஏதோ ஒரு நார்மல் ஒரு ஆவரேஜான பெலோ ஆவரேஜான ஒரு குவாலிட்டி கொடுக்கல. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி கொடுக்குறோம். அத்திப்பழமும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே தாராளமாக சாப்பிட்லாம். வெறுமனவே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்ஸு 400 கிராம்ஸு. டேட்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக ப்ளஸ் ஈச்சம்பழம் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த டேட்ஸ். இது பிளாக் ரேசின்ஸு வித் சீடோட தான் தரோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளாக் ரேசின்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸு 200 கிராம்ஸ் தரும். அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸு பம்கின் சீட்ஸ்லேயும் ஆக்சுவலாக குவாலிட்டி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸு நல்லா பிக்கு, டஸ்ட்டு எதுவும் இருக்காது. நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் இந்த குவாலிட்டி. ஸோ ரெண்டுமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நேச்சுரல். இது ரெண்டும் 200 கிராமு. இது வந்து 250 கிராம். இது 400 கிராம். எல்லாம் 250 கிராம். இதில் வந்து வேரியன்ஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இந்த ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டேட்ஸு 400 கிராம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 200 கிராம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2090. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கம்பேர் பண்ணோன்னா எங்கள் வெளியில் வந்து இதனோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். மினிமம் நான் சொல்கிறது உங்களுக்கு 2400 வரும். எப்படி பார்த்தாலும் 300 310 உங்களுக்கு வந்து இது சேவ் ஆகுது. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? நான் நம்பர் வந்து இதில் ஷேர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கு அது சப்போர்ட்டிங்காக இருக்கும். குவாலிட்டி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்கிட்ட இருந்து போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு அஷூரன்ஸாக குவாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் இருக்கும்.